அது சரியா ஆகஸ்ட் 23, 2001 ஹரியானா மாநிலம் ஹிசார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு அமைதியான கிராமம் தான் இந்த லிட்டானி. அன்னைக்கு நைட்டு முழு கிராமமுமே எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம நிம்மதியா தூங்கிட்டு இருந்துச்சு. பட் ஒரே ஒரு வீட்டை தவிர. ஆமா எஸ்டிஏ, அன்னைக்கு ராத்திரி கிராமத்தில் இருக்கிற மற்ற குடும்பங்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தப்ப ஒரு குடும்பம் மட்டும் ரொம்பவே சந்தோஷமா அந்த பொழுத கழிச்சிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கே தெரியாது நாளைக்கு காலையில விடிய போற சூரியனை அவங்க யாருமே உயிரோட பார்க்க போறது இல்ல அப்படின்னு. ஆனா அதுதான் அவங்க வாழ்க்கையுடைய கடைசி இரவு அப்படின்னு. அடுத்த நாள் காலை சூரியன் வழக்கம் போல உதயமாகுது. பட் அங்க இருக்கிற அந்த பெரிய பங்களா வீட்டுல இருந்து மட்டும் ஒரு சின்ன சத்தம் கூட வரல. எப்பவும் போல காலையில வேலைக்கு வர அந்த வேலைக்காரர் அங்க வீட்டுக்கு வராரு. அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம், என்னது மணி இவ்வளோ ஆகியுமே வீட்டுல எந்த ஒரு பரபரப்புமே இல்லையே, வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க கூட இன்னும் எந்திரிக்கலையா? இப்படி அவர் யோசிச்சுக்கிட்டே அந்த மெயின் கேட்டை தாண்டி உள்ள வராரு. அண்ட் வீட்டுடைய மெயின் டோரை ஐயா ஐயா அப்படின்னு சொல்லி தட்டுறாரு. பட் உள்ள இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. ஆனா அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அந்த வீட்டுடைய பெரிய கதவு பூட்டப்படல, சும்மா தான் சாத்தியிருக்கு. ஒருவேளை அவசரமா யாராவது வெளியே போயிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கதவை தள்ளிட்டு உள்ள நுழைறாரு. அப்படி வீட்டுக்குள்ள கால் வச்ச அந்த வேலைக்காரருக்கு அங்க அடிச்ச அந்த மனம் இல்ல அந்த ரத்த வாடை மூக்க துளைக்க ஆரம்பிக்குது. அவருடைய கண்ணு முன்னாடி பார்த்த அந்த காட்சி அவருடைய உச்சியிலிருந்து பாதம் வரைக்குமே அப்படியே நடுநடுங்க வச்சது. பிகாஸ் வீட்டுடைய தரை எல்லாமே ரத்த வெள்ளம். அந்த ரத்தத்துக்கு நடுவுல தலைகள் சிதைந்த நிலையில 8 பேர் கொடூரமா இறந்து கிடக்குறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல எஸ்டிஏ, மொத்தம் 8 பேர். அதுல பிறந்து வெறும் 45 நாட்களே ஆன ஒரு பிஞ்சு குழந்தை கூட அந்த ரத்த கரையோட பிணமா கிடந்ததை பார்த்தப்ப அந்த வேலைக்காரருக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்தவர் பதட்டத்துல அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்றாரு. அண்ட் போலீஸ்க்கும் தகவல் கொடுக்கப்படுது. தகவல் கிடைச்சதுமே கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. ஆனா அப்படி அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்ப அவங்களாலேயே நம்ப முடியல. அவங்களுடைய சர்வீஸ்லயே இவ்வளவு ஒரு கொடூரமான கொலைக்களத்தை அவங்க பார்த்ததே இல்லை. இந்த செய்தி காட்டு தீ மாதிரி அந்த கிராமம் முழுக்கவே பரவ ஆரம்பிக்குது. அந்த மொத்த லிட்டானி கிராமமே தூக்கத்தை தொலைச்சிட்டு அந்த வீட்டு முன்னாடி கூட ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் செத்து போனது சாதாரணமான ஆள் கிடையாது. அந்த பகுதியுடைய மிகப்பெரிய புள்ளி எக்ஸ் எம்எல்ஏ ரேலுராம் புனியா மற்றும் அவருடைய மொத்த குடும்பமும் தான். விசாரணை ஆரம்பிச்ச போலீஸ் இப்ப இந்த கிரைம் சீனை ரொம்பவே நுணுக்கமா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்கதான் போலீஸ்க்கு முதல் சந்தேகம் வருது. என்னது, வீட்டை சுத்தி ஒரு கதவு கூட உடைக்கப்படல, எந்த ஒரு ஃபோர்ஸ்டு என்ட்ரியுமே இல்ல, ஜன்னல்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கு, வீட்டுல இருக்கிற நாய் கூட குறைக்கவே இல்லை. அப்படின்னா உள்ள வந்த கில்லர் எப்படி வந்தான்? ஒருவேளை உள்ள இருந்தவங்களுக்கு தெரிஞ்சவன் தான் கில்லரா? அதுவும் இல்லாம 8 பேரை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணும்போது பக்கத்து வீட்டுல இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன அடறல் சத்தம் கூடவா கேட்காம இருந்திருக்கும். இது எப்படி சாத்தியமா இருக்க முடியும்? யாரு இப்படி ஒரு கொடூரத்தை பண்ணிருப்பாங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ்க்கு அவங்க நினைச்சே பார்க்காத பல அதிரடியான திருப்பங்கள் காத்துட்டு இருந்துச்சு. அப்படி ரொம்பவே ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய சேனல்ல வர்ற சம்பவங்களை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம், வாழ்க்கை எவ்வளவு அன்பிரிடிக்டபிளா இருக்கு இல்லையா? அதனாலதான் நம்ம எல்லாத்துக்குமே பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அதே பாதுகாப்பு நம்ம பண விஷயத்திலையும் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நிஜமான பினான்சியல் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா முதலீடு பண்றது, இன்வெஸ்ட் பண்றது தான் ஒரே வழி. பட் மார்க்கெட்ல இருக்கிற அப் அண்ட் டவுன்ஸை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனா அவங்களுக்காகவே இப்போ ஒரு சூப்பரான சான்ஸ் வந்திருக்கு. மார்க்கெட்ல என்ன நடந்தாலும் சரி ஸ்டேபிளா இருக்கக்கூடிய இந்தியாவோட
இந்தியாவோட மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மோஸ்ட் ரியலபிளா இருக்கக்கூடிய 50 கம்பெனிகள்ல நீங்க இப்ப முதலீடு செய்யலாம். அதுதான் பஜாஜ் லைஃபோட நிஃப்டி 500 லோ வாலட்டிலிட்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO. அண்ட் இதுல நீங்க கேபிட்டல் கேரண்டி ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா நீங்க போட்ட முதல்ல ₹1 கூட லாஸ் ஆகாது அப்படிங்கிற கன்ஃபார்ம் நம்பிக்கையோட மார்க்கெட் ஏறும்போது நல்ல லாபமும் பார்க்கலாம். இந்த NFO இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏப்ரல் 30 தான் லாஸ்ட் டேட். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இதோடைய இண்டெக்ஸ் கடந்த 5 வருடங்கள்ல 20.4%, 7 வருடங்கள்ல 19% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இதோட NAV வெறும் ₹10 தான். உங்களோட மந்த்லி பிரீமியம் உடைய 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரா கிடைக்கும். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுடைய ப்ராஃபிட் டாக்ஸ் ஃப்ரீ. NRIs மாசம் ₹18,000 இன்வெஸ்ட் பண்ணா அது 2 கோடி வரைக்கும் வளர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏப்ரல் 30 தான் லாஸ்ட் டேட். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. உங்களுடைய டவுட் எல்லாத்தையுமே தமிழ்லயே நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இல்லனா அவங்களுடைய ஏஜென்ட் உங்களுடைய வீட்டுக்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யார் இந்த ரேலுராம் புனியா? எதனால இவ்வளவு கொடூரமா ஒரு மொத்த குடும்பமுமே அழிக்கப்படணும்? ஆகஸ்ட் 13, 1950 ஹரியானா மாநிலம் ஹிசார் மாவட்டத்தில் இருக்கிற கண்டகேரி அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமத்துல தான் இவர் பிறக்கிறாரு. SDI இவர் பிறக்கும் போதே ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்போ இல்ல பரம்பரை அரசியல் பின்னணியோ எல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்து ஆரம்பத்துல தார் மற்றும் ஆயில் பிசினஸ் அப்படின்னு இதுல இறங்கியிருக்காரு. அவருடைய விடாமுயற்சி மற்றும் அவருடைய வேகத்தனமான உழைப்பு இது ரெண்டுமே சேர்ந்து அவரை ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராகவே மாத்திருக்கு. ஒரு கட்டத்துல அவருக்கு அப்படின்னு ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்புறாரு. இந்த செல்வாக்க வச்சு 1996 பர்வாடா அப்படிங்கிற தொகுதியில நிக்கிறாரு. பட் பாருங்க, எந்த ஒரு பெரிய கட்சியுடைய தயவுமே இல்லாம ஒரு சுயேட்சை வேட்பாளரா இண்டிபெண்டன்ட் MLA-வா அங்கேயே நின்று ஜெயிக்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்களுடைய மத்தியில அவருக்கு ஒரு பெரிய மரியாதையும் அடையாளமும் இருந்துச்சு. ஓகே, ரேலுராம் புனியாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி. அவருடைய முதல் மனைவியான ஓமி தேவி, இவங்களுக்கு சுனில் அப்படின்னு ஒரு மகன் இருந்தாரு. சுனில் தான் அந்த வீட்டுடைய மூத்த வாரிசு. ஓமி தேவி இறந்ததுக்கு அப்புறமா ரேலுராம் 2வது முறையா கிருஷ்ணா தேவிய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த 2வது மனைவி கிருஷ்ணா தேவிக்கு சோனியா மற்றும் பிரியங்கா அப்படின்னு 2 பொண்ணுங்க. சோ இப்ப இவருக்கு மொத்தமா சுனில் அப்படின்னு ஒரு பையன், சோனியா மற்றும் பிரியங்கா அப்படின்னு 2 பொண்ணுங்க, மொத்தமா 3 குழந்தைகள். ரேலுராம் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு பெரிய பங்களா வீட்டை கட்டுறாரு. அந்த வீட்டுல அவருடைய 2வது மனைவி, அவருடைய மகன் சுனில், மருமகள் சகுந்தலா, அவங்களோட 3 சின்ன பசங்க, அதாவது 4 வயதான லோகேஷ், 2 வயசான சிவானி மற்றும் 45 நாட்களியான பிஞ்சு குழந்தை பிரீத்னு, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அந்த பங்களா முழுக்கவே அந்த குழந்தைகளுடைய சிரிப்பு சத்தம் தான் கேட்டுட்டு இருந்துச்சு. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு அழகான நிறைவான குடும்பமா தான் தெரிய ஆரம்பிச்சது. பட் அந்த பெரிய வீட்டு சுவர்களுக்குள்ள ஏதோ ஒரு விரிசல் மெதுவா விழுக ஆரம்பிச்சிருந்துச்சு. இங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். SDI என்னதான் கரும்பு வெள்ளையா இனிப்பா இருந்தாலுமே அதோடைய தன்மை மாற மாற அது கசப்பாவும் கருப்பாவும் மாறும் இல்லையா? அதுல இருக்கிற இனிப்பு கம்மியாகும் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த இனிப்பான நாட்களும் அந்த குடும்பத்துக்கு மெல்ல மெல்லமா மாற ஆரம்பிக்குது. சந்தோஷமா இருந்த அந்த பங்களாக்குள்ள யாருமே எதிர்பார்க்காத அந்த கசப்பான நாளும் வந்துச்சு. ஆகஸ்ட் 23, 2001 ரேலுராம் புனியாவுடைய கடைசி பொண்ணு பிரியங்காவுக்கு அன்னைக்கு 16வது பிறந்த நாள். ஸோ இதை ரொம்பவே கிராண்டா கொண்டாடணும் அப்படின்னு அந்த பெரிய பங்களாவே விழா கோலமா இருந்துச்சு. இந்த விசேஷத்துக்காக மொத்த குடும்பமும் ஒன்று கூடுறாங்க. ரேலுராம், அவருடைய மனைவி கிருஷ்ணா தேவி, மகன் சுனில், மருமகள் சகுந்தலா, அவங்களுடைய 3 சின்ன பசங்க, அப்புறம் இன்னொரு பொண்ணு சோனியா, இப்படி எல்லாருமே ஒன்னா சிரிச்சு பேசி கொண்டாடுறாங்க. பிரியங்காவும் கேக் வெட்டுறா.
எல்லாருமே அவளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு சந்தோஷமா பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறமா ஒன்னா உட்கார்ந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பட் யாருமே நினைக்கல பிரியங்காவுக்கு அன்னைக்கு அவங்க ஊட்டுன அந்த சாப்பாடு தான் அவங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுற கடைசி உணவா இருக்கும் அப்படின்னு. இப்ப எல்லா கொண்டாட்டமுமே முடியுது. மணி நள்ளிரவை தாண்ட ஆரம்பிக்குது. சிரிப்பு சத்தம் அடங்கி அந்த பெரிய பங்களா மெல்லமா அமைதிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது. வீட்டுல இருந்த எல்லாருமே தூங்க போறாங்க. பட் அந்த நிசப்தத்துக்குள்ள ஒரு பெரிய மரண பயம் பதுங்கி இருந்தது யாருக்குமே தெரியல. அடுத்த நாள் காலையில சூரியன் வழக்கம் போல மேல வருது. பட் அந்த வீட்டுக்குள்ள இருந்து மட்டும் எந்த ஒரு சத்தமுமே வரல. அங்கதான் நம்ம இன்ட்ரோல பார்த்த அந்த வேலைக்காரர் உள்ள வராரு. ஆக்சுவலா அன்னைக்கு அவர் ஏன் நேரமே வந்திருந்தார் அப்படின்னா, சுனிலுடைய 4 வயசு பையனான லோகேஷ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு வேன் வந்து வீட்டுடைய வாசல் முன்னாடி நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த டிரைவர் விடாம வேனுடைய ஹாரனை அடிச்சுட்டே இருந்திருக்காரு. பட் அந்த வீட்டுல இருந்து ஒரு ஜன்னல் கூட திறக்கல. என்னது இவ்வளவு சத்தம் கேட்டுமே யாருமே வெளியே வரலையே அப்படின்னு அந்த வேலைக்காரர் ஓடி போய் மெயின் டோர் கிட்ட சத்தம் போட்டிருக்காரு. அப்பதான் கதவு சாத்தப்படல, ஓபன் ஆயிருக்கு அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி அந்த கதவை திறந்துட்டு உள்ள போனவருக்கு அந்த நிமிஷம் வரைக்குமே தெரியாது அவர் ஒரு நரகத்துக்குள்ள நுழைய போறார் அப்படின்னு. பிகாஸ் அவர் அப்படி உள்ள போய் பார்த்த அந்த 2 அடுக்குமாடியான மாளிகை அப்ப ஒரு சுடுகாடா மாறி இருந்துச்சு. அந்த பெரிய வீட்டுடைய வேற வேற இடங்கள்ல ரேலுராம் புனியா மற்றும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த மொத்தம் 8 பேருமே ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாங்க. SDI கொலை எல்லாமே அவ்வளவு கொடூரமா இருந்திருக்கு. பிகாஸ் யாரையுமே கில்லர் கத்தியால குத்தி எல்லாம் கொலை பண்ணல, துப்பாக்கியால ஷூட் பண்ணியும் கொலை பண்ணல. ஏதோ ஒரு பெரிய இரும்பை வச்சு அவங்களுடைய தலையிலேயே பயங்கரமா அடிச்சு தலைய நொறுக்கி செதைச்சிருக்காங்க. எக்ஸ் எம்எல்ஏவான ரேலுராம் புனியா ஒரு பக்கம், அவருடைய மனைவி கிருஷ்ணா தேவி இன்னொரு பக்கம், பிறந்த நாள் கொண்டாடின அந்த பொண்ணு பிரியங்கா, மகன் சுனில், இப்படி வீடு முழுக்கவே வரிசையா பிணங்கள். இது எல்லாத்தையுமே விட கொடுமை என்ன தெரியுமா? 4 வயசு லோகேஷ், 2 வயசு சிவானி, ஏன் பிறந்து 1.5 மாசமே ஆன அந்த பிஞ்சு குழந்தையான பிரீத்தியை கூட அந்த கில்லர் விட்டு வைக்கல. தொட்டில் இருந்த அந்த குழந்தையுடைய தலையுமே அதே இரும்பு ராடால அடிச்சு நொறுக்கி இருக்கான். போலீஸ் ஒவ்வொரு அறையா செக் பண்ணிட்டு வரும்போது ஒரு ரூம்குள்ள அவங்க பார்த்த காட்சி அவங்க அப்படியே ஸ்தம்பிச்சு போக வச்சுது. பிகாஸ் அங்க மூத்த மகனான சுனிலுடைய மனைவி சகுந்தலா பிணமா கிடக்குறாங்க. பட் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. பிகாஸ் சகுந்தலாவுடைய கைகள் பின்னாடி கட்டப்பட்டிருந்துச்சு, அவங்களுடைய வாயும் ஒரு துணியால ரொம்பவே டைட்டா கட்டப்பட்டிருந்துச்சு, அவங்களுடைய தலையுமே அதே இரும்பு ராடால சிதைக்கப்பட்டு கிடந்துச்சு. பட் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன இல்லையா? அது என்ன அப்படின்னா, மற்றவங்க எல்லாருமே தூக்கத்திலேயே கொல்லப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அதாவது அவங்களுடைய பெட்ல தூங்கிட்டு இருக்கும் போது கொலை செஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் சகுந்தலாவை மட்டும் எதனால கட்டி போட்டு கொள்ளணும்? அப்ப அவங்க மட்டும் அந்த ராத்திரி முழிச்சிருந்தாங்களா, இல்ல அவங்க மட்டும் போராடுனாங்களா? போலீஸுடைய மனசுல இந்த மாதிரி பல கேள்விகள் வர ஆரம்பிச்சது. இப்ப ஒவ்வொரு ரூமா போய் பார்த்துட்டு இருந்த போலீஸ், ஓகே எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே வரப்போற அந்த நேரத்துல தான் அவங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அந்த வீட்டுடைய இன்னொரு பொண்ணான சோனியா வீட்டுடைய ஒரு மூலையில வாயில நுரை தள்ளிய நிலைமையில மயக்கமா கிடக்கிறத போலீஸ் நோட் பண்றாங்க. அப்பதான் இன்னொரு உயிர் இருக்கு, இவங்களை உடனடியா காப்பாற்றணும் அப்படின்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர்றாங்க. அண்ட் கண்டிப்பா இது ஒரு கொள்ளைக்கார கும்பலுடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்ச போலீஸ், ராம்புனியா அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர், சோ கொள்ளையடிக்கிறதுக்காக வந்துதான் எல்லாத்தையுமே கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சாங்க. பட் அந்த வீட்டுக்குள்ள செக் பண்ணி பார்த்தப்பதான் வீட்டுல இருந்த எந்த ஒரு பீரோவும் உடைக்கப்படல, ஒரு பைசா கூட திருட்டு போகல, வீட்டுல இருந்த எல்லா நகைகளுமே அப்படியே இருக்கு. அப்படின்னா இது கொள்ளை இல்ல, இது ஒரு பழி வாங்கும் கொலை, ப்ரீ மெடிடேட்டட் மர்டர் அப்படின்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப போலீஸ் அந்த பங்களால இருந்த கிச்சன் பக்கம் போறாங்க. அங்க நேத்து ராத்திரி அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க சாப்பிட்ட அந்த பாத்திரங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு. அதுல அவங்க கடைசியா சாப்பிட்ட கீர் அப்படிங்கிற ஒரு ஃபுட் ஐட்டம் இருக்கு. அதை எடுத்து லேபுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்புறாங்க. ஆனா அப்படி டெஸ்ட் பண்ணும் பொழுதுதான் ஒரு ஷாக்கிங்கான உண்மை தெரிய வருது.
அந்த ஸ்வீட்ல அளவுக்கு அதிகமான ஒரு முக்கியமான விஷயம் கலந்திருக்கு. ஆக்சுவலா அப்படி கலந்திருக்கக்கூடிய அந்த பொருள் ஒரு மனுஷனை அப்படியே மரண தூக்கத்துக்கு தள்ளிரும். which means அவங்கள சாகடிக்காது, பட் பயங்கரமான தூக்கத்துக்கு தள்ளிரும். ஸோ இந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண போலீஸ்க்கு இப்ப புரியுது எதனால ஒருத்தர் கூட சத்தம் போடல, ஏன் ஒருத்தர் கூட தப்பிக்க முயற்சி பண்ணல அப்படின்னு. பிகாஸ் அவங்க எல்லாருமே அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு போதை ஏறி ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்திருக்காங்க. அந்த மயக்கத்துல அவங்களுடைய தலையில அத்தனை அடி விழுகும் போது அவங்களுக்கு வலி தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கறதே சந்தேகம் தான். ஓகே, அப்படின்னா சகுந்தலா ஏன் டிஃப்ரெண்டா கட்டி போடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கும் விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஸ்ரீ. கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. அதுக்கான காரணம் அன்னைக்கு நைட் எல்லாருமே அந்த ஸ்வீட்டை விரும்பி சாப்பிடும்போது சகுந்தலா மட்டும் அதை சாப்பிடாம இருந்திருக்கலாம், இல்ல ரொம்ப கம்மியா சாப்பிட்டிருக்கலாம். ஸோ மயக்கம் வராததுனால அந்த கொலையாளி வீட்டுக்குள்ள வரும் பொழுது சகுந்தலா அதை பார்த்திருக்கணும். அவங்க சத்தம் போடக்கூடாது அப்படின்னு தான் அந்த மிருகம் அவங்க வாயையும் கையையும் கட்டி போட்டுட்டு அவங்க கண்ணு முன்னாடியே மொத்த குடும்பத்தையுமே அடிச்சு கொன்னுட்டு கடைசியா அவங்களையுமே கொன்னு இருக்கு. ஒரு தாய்க்கு இதை விட பெரிய கொடுமை உலகத்துல இருக்கவே முடியாது ஸ்ரீ. போலீஸ் இப்போ ஒரு முக்கியமான முடிவுக்கு வராங்க. நேத்து ராத்திரி அந்த வீட்டுக்குள்ள வேற யாருமே வேலையாட்களும் வரல, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு சமைச்சதும் அந்த குடும்பத்துடைய ஆட்கள் தான். ஸோ யாருமே உள்ள வரல அப்படிங்கிறப்ப எப்படி 8 பேர் கொல்லப்பட்டாங்க, அதுவும் எல்லாத்தையுமே ராடால அடிச்சு கொன்னவன் கடைசியா இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா சோனியா, அந்த பொண்ணுக்கு மட்டும் வாயில பூச்சி மருந்தை கொடுத்து எதனால கொல்ல பார்க்கணும், அவங்கள ஏன் அதே ராடால தலையில அடிக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த சமயத்துல தான் விசாரணை அப்படியே ஒரு டெட் எண்ட்ல போய் முட்டி நிக்குது. பட் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி விழுந்த மாதிரி இருந்த இந்த கேஸ்ல ஒரு சின்ன கமா போட்ட மாதிரி ஒரு முக்கியமான எவிடன்ஸ் போலீஸுடைய கையில கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனா அதுதான் இந்த மொத்த கதையுமே புரட்டி போட போகுது. விசாரணைய எங்கிருந்து தொடங்குறது அப்படின்னு தெரியாம நின்றுட்டு இருந்தப்ப அந்த பெரிய 2 அடுக்குமாடி மாளிகைய போலீஸ் மறுபடியுமே ஒரு சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு மூலையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒரு பெட்ரூம்ல இருந்த பெட்டுக்கு அடியில ஒரு கருப்பு கலர்ல பாலித்தீன் கவர் ஒன்னு சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்து திறந்து பார்த்த போலீஸ்க்கு பயங்கரமான ஷாக். அந்த பைக்குள்ள ரத்த கரையோட மனித சதைகளோட இந்த கொலைக்கு பயன்படுத்தின அந்த இரும்பு ராட் அங்க இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, கூடவே ஒரு பழைய நோட் புக்கும் கிடைக்குது. அந்த நோட் புக்கை பிரிச்சு பார்க்கும் பொழுது அதுக்குள்ள ஒரு சின்ன லெட்டர் மாதிரி இருக்கு. அந்த லெட்டர்ல சில வரிகள் எழுதப்பட்டிருந்துச்சு. என் அப்பாவுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல, அதனாலதான் நான் இந்த முடிவெடுத்தேன். இந்த எல்லா கொலைகளையும் பண்ணது நான் தான், இவங்களை பிடிக்காம தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. இதை பார்த்த உடனே போலீஸ் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இன்னும் யாரு அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணலையா எஸ்டிஐ? எஸ், போலீஸ் கடைசியா காப்பாத்தி கூட்டிட்டு போனாங்க இல்லையா சோனியா, அவங்க தான். ஒரு பொண்ணு தன்னுடைய அப்பா பாசம் காட்டல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு சின்ன குழந்தைய கூட விடாம 8 பேரை எப்படி இவ்வளவு கொடூரமா கொல்ல முடியும்? சோ போலீஸ் உடனடியா இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற சோனியா கிட்ட போறாங்க. அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சு ஓரளவு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. சோனியா அவங்களுடைய முகத்துல ஒரு பெரிய பாரத்தை சுமந்துகிட்டே போலீஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சார், நான் அந்த குடும்பத்துல ஒருத்தி தான், ஆனா என்னை யாருமே ஒரு மனுஷியா கூட மதிக்கல. முக்கியமா என்னை பெத்த அப்பாவுக்கு என் மேல பாசமே இல்ல. எனக்கு அப்படின்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் நேத்து ராத்திரி அந்த இரும்பு ராட் எடுத்து வீட்டுல இருந்த எல்லாரையுமே நான் இப்படி கொன்னுட்டேன். பட் அப்படி கொலை பண்ணதுக்கு அப்புறமா எனக்குமே வாழ்றதுக்கு பிடிக்கல. அதனாலதான் பூச்சி மருந்தை குடிச்சு நானுமே சாகலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சோனியா சொன்ன காரணங்களை கேட்டு போலீஸ் ஒரு நிமிஷம் ஆடிதான் போயிட்டாங்க. போலீஸுடைய அனுபவம் அவங்களுக்கு ஒரு விஷயத்த அவங்களுடைய இன்ட்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சது. அது என்ன அப்படின்னா, சோனியா சொல்றது லாஜிக்கா இருக்கா? சோனியா கிட்ட பூச்சி மருந்து இருந்த தடயங்கள் உண்மைதான், அவங்க பூச்சி மருந்து குடிச்சிருந்ததும் உண்மைதான். பட் அந்த 8 பேருடைய தலைகளுமே இரும்பு ராடால பயங்கரமா அடிச்சு சின்னாபின்னமாக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு பொண்ணு தனியா நின்னு ஒரு ஹெவியான இரும்பு ராடை வச்சு 8 பேரை அதுவும் இவ்வளவு கொடூரமா சிதைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமெல்லாம் கிடையாது. சோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பா இன்னும் ஏதோ ஒரு பெரிய உருவம் இருக்கு. சோனியா எதையோ மறைக்கிறா அப்படின்னு போலீஸ் ஈஸியா கணிச்சாங்க. சோனியா மட்டும் தனியா இந்த வேலையை பண்ணல, இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தருடைய கைவரிசை கண்டிப்பா இருக்கு அப்படின்னு போலீஸ் முடிவு பண்றாங்க. சோ உண்மை அங்க இல்ல, அந்த மரண வீட்டுக்குள்ளதான் ஏதோ ஒரு மூலையில ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நம்பி
முன்னாடி போலீஸ் மறுபடியுமே அந்த கிரைமுடைய ஸ்பாட்டுக்கு வராங்க. அந்த மர்ம நபர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப அந்த வீட்டில் இருக்கிற வேலையாட்கள் எல்லாத்தையுமே தனித்தனியா கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்கதான் சோனியாவுடைய மொத்த பிளானுமே சுக்கு நூறாக போகுது. வேலுராம் புனியா ஒரு பெரிய பணக்காரர் அப்படிங்கிறதுனால அந்த பெரிய பங்களாவுடைய ஒரு பகுதியிலேயே வேலையாட்கள் தங்குறதுக்காக அந்த சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் ஒன்றும் கட்டி தந்திருந்தாரு. ஸோ போலீஸ் அங்கிருந்த வேலைக்காரர்கள் எல்லாத்தையுமே லைனா நிக்க வச்சு ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்கிருந்து ஒரு வேலைக்காரர் சொன்ன அந்த தகவல் போலீஸ்க்கு ஷாக்கா இருந்துச்சு. சார், அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போன அந்த டைம்ல நான் தற்செயலா ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். அப்ப சோனியாமா மட்டும் தனியா அந்த கேரேஜ் பக்கமா நடந்து போனதை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, அங்க டிராக்டரை தூக்குறதுக்கு பயன்படுத்துற ஒரு பெரிய கனமான இரும்பு ராடு ஒன்று அங்க இருக்கும். அதை தூக்கிட்டு ரொம்பவே வேகமா வீட்டுக்குள்ள போனாங்க. இதை எதுக்கு தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு நான் போய் தூங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதே நேரத்துல இன்னொரு வேலைக்காரர் சொன்ன விஷயம் இன்னுமே ஷாக்கிங்கா இருந்துச்சு. சார், அன்னைக்கு நைட்டு எனக்கு சரியா தூக்கம் வரல. காலையில ஒரு 4-4:30 மணி இருக்கும். சரி, கொஞ்சம் காத்து வாங்கலாம் அப்படின்னு வெளியே வந்தேன். அப்ப சோனியாமா அவங்களுடைய கார் எடுத்துட்டு ரொம்பவே வேகமா கேட்டை தாண்டி வெளியே போனாங்க. ஆனா காரை ஓட்டுனது அவங்க கிடையாது சார், கூட வேற யாரும் ஒருத்தர் இருந்தாரு. இருட்டுல அவருடைய முகம் எனக்கு சரியா தெரியல, ஆனா அது கண்டிப்பா ஒரு ஆம்பளை உருவம் தான் சார். அது மட்டும் என்னால கரெக்டா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சோ இப்ப இந்த எல்லா டாட்ஸையுமே கனெக்ட் பண்ண போலீஸ்க்கு இப்ப அவங்களுக்கு முன்னாடி தெளிவா ஒரு பிக்சர் தெரிய ஆரம்பிக்குது. சோனியா ஒரு பெண்ணா இருந்துகிட்டு தனியா இவ்வளவு பேரை கொண்டு இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு போலீஸ் நினைச்சது 100% கரெக்ட். எஸ், அவ கூட இன்னொருத்தர் இருந்திருக்கான். அது வேற யாரும் இல்ல, சோனியாவுடைய காதலன், இல்ல ரகசிய கணவன். அவனுடைய பெயர் சஞ்சீவ். இப்ப தலைமறைவா இருந்த சஞ்சீவை போலீஸ் ஒரு வழியா வளைச்சு பிடிக்கிறாங்க. போலீஸுடைய ஸ்டைல கவனிச்சதுமே அவனும் நடுங்கிட்டே உண்மைகளை கக்க ஆரம்பிக்கிறான். ஆமா சார், நானும் என்னுடைய மனைவி சோனியாவும் சேர்ந்துதான் பிளான் பண்ணி அந்த 8 பேரையுமே கொன்னோம் அப்படின்னு சொல்றான். இந்த தகவலை கேட்டதுமே ஹரியானா மாநிலமே அதிர்ந்து போகுது. இப்ப சோனியாவையும் சஞ்சீவையும் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் போலீஸ் அவங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த சோனியா கிட்ட எதனால இவ்வளவு கொடூரமா உன்னுடைய குடும்பத்தை அழிச்ச, என்ன காரணம், உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அது வரைக்குமே அழுதுட்டு இருந்த சோனியா திடீர்னு தன்னுடைய கண்ணீரை தொடச்சிட்டு ஒரு நயவஞ்சகமான சிரிப்போட பேச ஆரம்பிக்கிறா. அவகிட்ட இப்ப அந்த பழைய பயமோ நடுக்கமோ இல்ல, ஒரு மாதிரி மரத்து போன முகத்தோட அவ கொடுத்த அந்த கன்ஃபெஷன் இருக்கே, அது அங்கிருந்த எல்லாரையுமே உரைய வச்சது. சோனியா சொல்ல ஆரம்பிச்ச அந்த தொடக்கம் தான் இந்த ரத்த சரித்திரத்துடைய அசல் முகம். அப்படி சோனியா என்ன சொன்னா, அந்த பங்களாக்குள்ள அன்னைக்கு நள்ளிரவு 1:30 மணிக்கு மேல என்னதான் நடந்துச்சு, கேட்கறதுக்கே பயத்தை தரக்கூடிய அந்த பயங்கரமான நிகழ்வை இந்த கேஸோடைய பார்ட் 2 வீடியோல நாளை மறுநாள் இல்ல நாளைக்கு பார்க்கலாம். பிகாஸ் அதை கேட்ட கோர்ட்டே இந்த கேஸை ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் கேட்டகரியில சேர்த்துச்சு. மார்க்கெட்ல வர நஷ்டத்தை பார்த்து பயப்படுறவங்களுக்கு வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு ஏப்ரல் 30 வரைக்கும் தான் இருக்கு. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. போன் சில்லிங்கான அந்த பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.